மயக்கிடலான்னு பார்க்குறேன். இதெல்லாம் சொன்னா மயங்குற ஆளா நம்ம? நீ ஒண்ணும் அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறலையே! அப்படின்ட்டு இவளுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த பெண்ணை நோக்கி பார்க்குறா. பார்த்ததும் இந்த அம்மாவுக்கு அப்பதான் புரியுது. ஆஹா! இவன் இதே வேலையா தான் இருக்கிறான் போல அப்படின்ட்டு டக்குன்னு எங்கே வெளில கிளம்புற அப்படின்னு அந்த ரேணுகா கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த பக்கத்து தெரு வரைக்கும் தான் அந்த வத்சலா இருக்கால்ல, அவளை போய் பார்த்துட்டு வரலாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, நான் பார்த்துட்டு வரேன்ட்டு கிளம்புறா. போக வேண்டிய இடத்தையும் போக வேண்டிய வேலைக்கான அந்த மனசையும் மாற்றிக்கிட்டு அந்த பெண் போகிறதா இந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன கதை, பெண்ணின் மனம். இந்த புகழ்ச்சி யாரைனாலும் ஒரு நிமிஷம் தன் நிலையை மறக்க வச்சு அவங்கள நிதானத்தை தவற விட வைக்குது அப்படின்றத பொதுவாகவே நம்மளால் உணர முடியும். ஒருத்தரை புகழும்போது அவங்க நிலை தவறுறாங்க. அதில் குறிப்பாக இந்த புகழும்போது நிலை தவறுறவங்க ஓரளவு பொருளாதார தன்னிறைவை அடைந்தவர்களாக இருப்பார்களோ அப்படிங்கிறது என் எண்ணம். அவங்க தான் எளிதில் இந்த புகழ்ச்சிக்கு விழுந்துடுறாங்க அப்படின்னு தோணுது. எது எப்படியோ இன்று பெண்ணின் மனம் என்ற சிறுகதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மயக்கம் என்ன அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த கதையை வாசித்தேன். இதை மலையாளத்தில் எழுதியது கீதா மோகன், தமிழில் ஜெசிலா பானு.